ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோலி பண்டிகை 2026 எப்போது? மார்ச் 2ஆம் தேதியா அல்லது மார்ச் 3ஆம் தேதியா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹோலி பண்டிகை நாடு முழுவதிலுமே இந்துக்களாலும் குறிப்பாக வட மாநிலத்தவர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும். இது இந்துக்களின் புராணத்துடன் மிக நெருங்கிய பண்டிகையாகவே சொல்லப்படுகிறது. ஹோலி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது? இந்த பண்டிகையின் போது எதற்காக வண்ண வண்ண பொடிகளை தூவிக்கொள்கிறார்கள்? இந்த பண்டிகையின் சிறப்பு என்ன? 2026ஆம் ஆண்டில் ஹோலி பண்டிகை எப்போது கொண்டாடப்படுகிறது என்பதை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். வண்ணங்களின் பண்டிகையாக வட மாநிலங்களில் மிக பிரபலமாகவும் பாரம்பரிய முறையிலும் கொண்டாடப்படும் பண்டிகையாக இருப்பது ஹோலி பண்டிகை. இசை, கொண்டாட்டம், சடங்குகள் என அனைத்திலுமே பாரம்பரியத்தை போற்றி பாதுகாக்கும் பண்டிகையாக ஹோலி பண்டிகை ஆண்டுதோறும் கொண்டாடப்பட இருக்கிறது. இது வண்ணங்களுடன் உற்சாகமாக கொண்டாடும் பண்டிகை என்பதுடன் ஒற்றுமையை போற்றும் பண்டிகையாகவும் அன்பை வளர்க்கும் பண்டிகையாகவும் கருதப்படுகிறது. வசந்த காலத்தை போற்றும் விதமாக மாசி மாத பௌர்ணமி என்று ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம். ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் புராணங்களில் சொல்லப்படுகிறது. தீமைகளை பகவான் கிருஷ்ணர் வெற்றி கொண்டதை குறிப்பதற்காக ஹோலி கொண்டாடப்படுவதாகவும், கிருஷ்ணர் ராதையின் தெய்வீக அன்பை போற்றுவதற்காகவும் கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுகிறது. இது பிரகலாதனின் கதையுடன் தொடர்புடையது என்றும் சொல்லப்படுகிறது. பிரகலாதனை கொல்லுவதற்காக ரண்யகசிபு ஹோலிகா என்ற பெண்ணை அனுப்பியதாகவும், ஸ்ரீ விஷ்ணுவின் அருளால் ஹோலிகா தீயில் எரிந்து சாம்பலானதை ஹோலிகா தகன் என்றும், பிரகலாதன் காப்பாற்றப்பட்டதை கொண்டாடுவதற்காகவும் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுகிறது. பகவான் கிருஷ்ணன் கருமை நிறமானவர், ஆனால் ராதையோ சிவந்த நிற மேனியை உடையவள். இதனால் கருமை நிறமான தன்னை எப்படி ராதா ஏற்றுக்கொள்வான் என நினைத்த கிருஷ்ணர் அது பற்றி தன்னுடைய தாய் யசோதையிடம் முறையிட்டார். கிருஷ்ணரின் இந்த கவலையை போக்க வண்ண வண்ண பொடிகளை ராதையின் மீது தூவிவிடு, பிறகு உனக்கும் ராதைக்கும் தோலின் நிறத்தில் எந்த வேற்றுமையும் ஏற்படாது என யசோதை யோசனை வழங்கியுள்ளார். அதன்படி வண்ண வண்ண பொடிகளை ராதை மீது தூவி கிருஷ்ணர் விளையாடி மகிழ்ந்ததாகவும், வேற்றுமைகளை மறந்து நாமும் அந்த மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அனைவருமே ஒருவர் மீது ஒருவர் வண்ண வண்ண பொடிகளை ஹோலி என்று தூவி கொண்டாடப்படுவதாக புராணங்களில் ஹோலி பண்டிகை என்று வண்ண வண்ண பொடிகள் பயன்படுத்துவதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. குளிர்காலம் நிறைவடைந்து வசந்த காலம் துவங்குவதை குறிக்கும் வகையிலேயே ஹோலி கொண்டாடப்படுகிறது. அதனால்தான் ஹோலி கொண்டாட்டத்தின் போது மஞ்சள் நிறம் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. மக்கள் ஒன்று கூடி வண்ண வண்ண பொடிகளை ஒருவர் மீது மற்றவர் தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி ஒன்றாக கொண்டாடப்படும் பண்டிகையாக ஹோலி உள்ளது. ஹோலி பண்டிகை பகவான் கிருஷ்ணருடன் தொடர்புடைய பண்டிகையாக கருதப்படுவதால் மதுரா மற்றும் பிருந்தாவனத்தில் ஹோலி பண்டிகை மிகுந்த உற்சாகத்துடன் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கமாக உள்ளது. இந்த ஆண்டு மாசி பௌர்ணமி மார்ச் 2ஆம் தேதி காலை 6:29 மணிக்கு துவங்கி மார்ச் 3ஆம் தேதி மாலை 5:52 வரை உள்ளது. இதனால் ஹோலி பண்டிகை மார்ச் 2ஆம் தேதியா அல்லது 3ஆம் தேதியா என்ற குழப்பம் பலருக்குமே ஏற்பட்டுள்ளது. பௌர்ணமி திதி இருக்கும் நேரத்திலேயே ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும் என சொல்லப்படுகிறது. அந்த வகையில் மார்ச் 2ஆம் தேதி மாலை 6:29 மணிக்குத்தான் பௌர்ணமியே துவங்குகிறது. அதனால் மார்ச் 3ஆம் தேதி என்று ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. சிலர் பௌர்ணமி திதி துவங்கியதிலிருந்தே இந்த ஹோலி கொண்டாடும் வழக்கம் வைத்திருப்பதால் மார்ச் 2 தேதியன்று மாலை துவங்கி மார்ச் 3ஆம் தேதி மாலை வரை இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடலாம் என்றும் சொல்கிறார்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.